சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அறியாமையினால் அல்லது நமது ஈமானிய பலவீனத்தினால் அல்லது உலக மோகத்தின் காரணமாக என்று பல்வேறு காரணங்களினால் நாம் அந்த கட்டளைகளை விட்டு விலகுகிற ஒரு சூழல் நம் வாழ்வில் ஏற்பட்டு விடுகிறது. அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளவும், பிறருக்கு அநீதி செய்யாமல், அல்லாஹ்வின் வரம்புகளை மீறாமல் நாம் இன்னும் அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற நியதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சில ஏற்பாடுகளை, சில முறைகளில் இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியான முறைகள் என்ன அப்படிங்கிறத ஆங்காங்கே திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் நமக்கு பல்வேறு வரலாறுகளின் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். உலகம் தோன்றிய காலம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகத்திலே வந்த பல்வேறு நபிமார்கள், பல்வேறு சமுதாயத்தவர்கள், அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், கட்டளைகள் என்று அவற்றையெல்லாம் அல்லாஹ் நமக்கு விவரிப்பதன் வழியாக இறைவன் இந்த உலகில் ஏற்படுத்தி இருக்கிற சில நியதிகளை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி காட்டுகிறான். அந்த நியதிகளை நாம் நினைவுபடுத்தி பார்ப்பதன் வழியாக நாம் அல்லாஹ்வோடு நெருங்கவும், பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநீதங்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நியதி என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக நாம் ஒரு தவறு செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அநியாயம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அந்த தவறுக்கு பிறகு அந்த தவறில் இருந்து நம்மை காத்து கொண்டோம். நாம் தப்பே செய்யலைங்கிற மாதிரி அதை நிரூபித்து நம்முடைய வாத திறமையினாலோ அல்லது நம்முடைய பொய்யான சான்றுகளாலோ ஆதாரங்களாலோ அல்லது நமக்கு எதிரான சான்றுகள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்கிற காரணத்தினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால அதிலிருந்து நாம் தப்பிச்சிட்டோம். நம்மளை யாரும் குற்றம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத வகையில் நான் அதை தப்பே செய்யலைன்னு அடித்து பேசிட்டோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் உலகமும் கை விரிச்சிருச்சு. சரிப்பா, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, ஆதாரம் இல்லை, அவர்தான் இவ்வளோகான்னு சொல்கிறாருல, இதுக்கு பிறகு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கலாம். இவ்வாறு மீண்டு வந்திருக்கிற நாம அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை காலச்சக்கரத்தை அல்லாஹ் சுழல வைப்பான். அவ்வாறு சுழல வைக்கிற பொழுது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் தவறு செய்திருக்க மாட்டோம். நாம் அந்த நேரத்தில் எந்த பிழைகளும் செய்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அந்த தவறு செய்ததாக நம் மீது அது சுமத்தப்படும். அவ்வாறு சுமத்தப்படுற நேரத்தில் நான் தப்பே பண்ணலை, இப்போ நான் என்னை நிரூபித்து நான் நியாயமானவன், நான் நிரபராதி, என் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வருவதற்கான சான்றுகள் ஆதாரங்களை முன்வைக்கணும். ஆனால் அதுக்கான எந்த வாசனையும் அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான். ஏற்கனவே நீங்கள் தப்பு செஞ்சீங்க, ஆனால் தப்பு செய்கிற நேரத்தில் அந்த தப்புலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டிய பொய்களையோ வேறு பல காரணங்களினாலேயோ அதுலேருந்து நீங்கள் மற்றவங்க மேலே பழியை போட்டு நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் அடுத்தவர் மேலே பழியை போட்டு நீங்கள் தப்பிச்சிங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தப்பே செய்யலை, அன்னைக்கு திருடுனேன், அன்னைக்கு செஞ்சது உண்மை, அன்னைக்கு நான் நிஜமாக திருடவே இல்லைப்பாம்மா. ஆனால் அதை நம்புறதுக்கு உலகம் தயாராக இருக்காது. அதை நம்புவதற்குரிய எந்த வாய்ப்பும் இருக்காது. அதை நம்புவதற்குரிய எந்த ஆதாரங்களும் இருக்காது. அவன் தான் அந்த தப்பை செஞ்சான் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் அவனுக்கு எதிரான சான்றுகள் எல்லாம் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து நிற்கும். இப்படியான ஒரு நியதியை அல்லாஹ் உலகத்தில் பல இடங்கள்ல, பல நபிமார்களுடைய வரலாறுகளில், இதற்கு முந்தைய சமுதாயங்களின் வரலாற்றின் வழியாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒரு நியதி இருக்கிறது, அல்லாஹ் இப்படி ஒரு நியதியை உண்டாக்கி இருக்கிறான் என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஒரு தவறை செய்துவிட்டு செய்யவில்லை என்று நாம் அதை மறுப்போமா? அல்லது அடுத்தவர் மேல அந்த பழியை தூக்கி போடுவோமா? நம்மை நிரபராதியாக காட்டிக்கொள்வதற்காக வேண்டி மற்றவர்களை குற்றவாளியாக நம்ம முயற்சிப்போமா? நாளைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தா உதவி தேவைப்படுகிற நேரத்தில் அவருக்கு எந்த புறத்திலிருந்தும் உதவி கிடைக்காத ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றதா இருந்தா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நீங்க எடுத்துக்கங்க. திருக்குர்ஆன்ல அழகான அத்தியாயம் சூரத்து யூசுப், 12ஆம் அத்தியாயம். வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் இந்த சூரா யூசுஃபை எடுத்து படித்து பாருங்கள். வெறுமனே இந்த வார்த்தைகளையும் கட்டளைகளையும் சட்டதிட்டங்களையும் மட்டும் பார்க்காமல் அது சொல்லுகிற நியதி என்ன, நீதி என்ன, தீர்வு என்ன, போதனை என்ன, அதற்கு உள்ளிருந்து நீங்கள் படுகிற பாடம் என்ன, அப்படி நீங்க பார்க்கணும். வெறுமனே வார்த்தைகளை மட்டுமே படிக்க நினைச்சா அதுவும் செய்தி தான், அதுவும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். ஆனா அது மட்டுமே செய்தி அல்ல, அதுக்கு உள்ளேயும் அல்லாஹ் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவான். அப்படி சொல்லித்தர ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் யாக்கூப் நபி இடத்துல, அவங்களுடைய தந்தை இடத்துல போய் கேட்கிறாங்க, நீங்க யூசுஃபை எங்க கூட அனுப்பவே மாட்டேங்கிறீங்களே, அவரை என் கூட அனுப்பி வைங்க, நாங்கள் காட்டில் போவோம், நல்லா விளையாடுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஓடி ஆடி விளையாண்டுட்டு வருவோம், ஏன் நீங்க யூசுஃபை அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு போய் வாதம் பண்றாங்க. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க, இல்லப்பா இன்னி இல்லையா ஹஸூனி அன் தத்ஹபு பிஹி வ அகாஃபு அன் யகுலஹு ذئب அன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு போற நேரத்துல சின்ன பிள்ளை, நீ கவனம் இல்லாம கிட்ட விளையாண்டுக்கிட்டு அங்கிட்டு இருப்ப,
அந்த நேரம் பார்க்க ஓனாயினா கடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது, அதனால யூசுஃபை வந்து உங்களோட அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு யாக்கூப் நபி சொல்றாங்க. இந்த வரலாறு எல்லாம் அந்த அத்தியாயத்துல சொல்லிட்டே வர்றான். கடைசியில் அவங்க மல்லுக்கு நின்று அப்படியெல்லாம் நடக்காது, நாங்கள் இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறோம், அப்படி விட்டுருவோமா தம்பிய, நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டு வந்துருவோம் அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி யூசுப் நபியை அழைச்சிட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு என்ன நடக்குது, அழைச்சிட்டு போனதே தப்பு செய்வதற்காகத்தான், யூசுப் நபியை கொலை செய்வதற்காகத்தான், அவங்களை யாக்கூப் நபியிடமிருந்து பிரிப்பதற்காகத்தான் அவர்கள் போட்ட திட்டத்தின்படி யூசுப் நபியை கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவங்களுடைய சட்டையை கலட்டி கொண்டு பொய்யான ரத்தத்தை அதுல தடவிட்டு நைட் நேரத்துல யாக்கூப் நபி இடத்துல வந்து கதை சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆகி போயிடுச்சு. வஜாவு அபாஹும் இஷா எபுக்கூன், இரவு நேரத்திலே அழுதவர்களாக அவர்கள் தம் தந்தையிடத்திலே திரும்பினார்கள். காலுயா அபானா இன்னா தஹபனா நஸ்தபிகு வ தரக்னா யூசுஃப இன்த மத்தாயினா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க போனோம், எங்களுடைய பொருட்களுக்கு பக்கத்துல யூசுஃபை விட்டுட்டு நாங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். ஃபஅகலஹு ذئب வமா அன்த பிமுமின் லனா வலவ் குன்னா சாதிகீன், அந்த நேரம் பார்க்க ஓனாய் வந்து கடிச்சிருச்சு, நாங்க சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பொய்ய ஒரு கதையை கற்பனையை உண்டாக்கி சொல்றாங்க. யாக்கூப் நபிக்கு இவர்கள் சொல்வது உண்மை இல்லை என்பது விளங்குகிறது. ஆனால் அதை நிரூபிப்பதற்கான எந்த சான்றுகளும் ஆதாரங்களும் யாக்கூப் நபி இடத்துல இல்லை. அல்லது தாங்கள் சொல்வது பொய் என்று அவர்கள் சொல்வது பொய் என்பதற்குரிய எந்த வெளிப்படையான விஷயங்களையும் சொல்வதற்கான வாய்ப்பு யாக்கூப் நபி இடத்துல இல்லை. யாக்கூப் நபி என்ன சொன்னாங்க, பல் சவ்வலத்திலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா, உங்களுடைய உள்ளம் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு உங்களை தூண்டிடுச்சு. ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை மேற்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு அலாமா தஸிஃபூன், நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதை விட்டும் நான் உதவி தேடப்படுவனாக அல்லாஹ்வை வைக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் நான் உதவி கேட்டுக்கிறேன், நீங்க என்னமோ பண்ணிட்டு வந்துட்டீங்க அது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசல. ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அவங்க துஆ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உதவி கேட்க போயிட்டாங்க. காலச்சக்கரம் சுழல்கிறது. அப்படியே வரலாற்றை தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கிட்டே போறான். காலச்சக்கரம் சுழல்கிறது. சுழல்கிற காலச்சக்கரம் எப்படி மாறுகிறது, ஒரு காலத்துல இங்கிருந்து கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடப்பட்ட யூசுப் நபி அங்க இருக்கிற வியாபார கூட்டத்தால் எடுக்கப்பட்டு அது ஒரு அடிமை வீதிகளில் விற்கப்பட்டு அங்குள்ள மன்னருடைய அமைச்சருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரராக சேர்ந்து அங்கே படிப்படியாக உயர்ந்து ஒரு குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்து அவர்கள் அங்கே அந்த பெண்ணுடைய சூழ்ச்சியின் காரணமாக சிறைச்சாலைக்கு சென்று சிறையிலிருந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் வழியாக மன்னருக்கு செய்திகள் சொல்லப்பட்டு பிறகு அங்கிருந்து விடுதலையாகி விடுதலை பெற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டினுடைய எகிப்தினுடைய நிதி அமைச்சராக கருவூல பொறுப்பாளராக பொறுப்பேற்று மக்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான எல்லா உதவிகளையும் அவர்களுக்கு தேவையான உணவு தானியங்களை எல்லாம் பங்கிட்டு வழங்குகிற ஒரு மிக பொறுப்பான ஒரு பதவியிலே வந்து யூசுப் நபி அமர்ந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எப்படி காலத்தை சொல்ல விடுறான், இங்க இருக்கிற இந்த அண்ணன் தம்பிமார் எல்லாரும் அவங்க ஊர்ல பஞ்சம்னு சொல்லிவிட்டு அங்க எகிப்தை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. எகிப்துல இவங்க தான் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் பொறுப்பா இருக்கிறாங்க. எகிப்துக்கு வர்றாங்க, ஆனால் சின்ன பிள்ளைகளை பார்த்தது இவங்களுக்கு அடையாளம் தெரியல, போனாங்க, கேட்டாங்க, உதவிகளை செஞ்சாங்க. உதவிகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு யூசுப் நபி எல்லாத்தையும் எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு உங்க கூட இன்னொருத்தர் இருப்பாரு, இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு தானே அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அவரை அடுத்த தடவை ரொம்ப அழைச்சிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் நிறைய உணவு தானியங்களை தர்றேன்னு சொல்லி யூசுப் நபி சொல்லி அனுப்புறாங்க. போனவங்க போய் பார்க்கறாங்க. போய் பார்த்தால் அவருடைய மூடையில அதிகப்படியான உணவுப் பொருள் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன இருக்கணுமோ எவ்வளவு கொடுத்துருக்கணுமோ அதை விட தாண்டி ஜாஸ்தியா இருக்கிறது. இது எல்லாமே திருக்குர்ஆன் பேசுகிற வரலாறு. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி நாங்க இப்ப திரும்ப போறோம், நாங்க திருடிட்டு எதுவும் பண்ணிட்டு வந்துடல, ஆனால் இது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு இது கிடைச்சிருக்குது, ஆனா திரும்ப போறோம், மீண்டும் போய் இது சம்பந்தமான விஷயங்களை அவங்களோடு பேசிவிட்டு தேவைப்படுகிற உணவு தானியங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோம். நீங்க யூசுஃபுடைய சகோதரராக இருக்கிற ஒரு தாய் மக்களாக இருக்கிற யூசுஃபின் தம்பி ஒருத்தரை அவரையும் எங்க கூட சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு இப்ப கேட்கிறாங்க. இப்ப யாக்கூப் நபி பழசை நினைச்சு பாக்குறாங்க. ஏற்கனவே யூசுப் அனுப்பி விட்டாச்சு, இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போனீங்க, கடைசியில் வர காணோம், அதனால இப்ப எனக்கு வந்து அவருடைய சகோதரர் அனுப்புறதுல உடன்பாடு இல்லை யாக்கூப் நபி சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் இவங்க வலியுறுத்தின உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு உறுதிமொழி கேட்கிறாங்க. காலலன் உருசிலஹு மஅக்கும் ஹத்தா தூதூனி மௌசிகம் மினல்லாஹி ல தௌதுன்னி பி, நீங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்க, கூட்டிட்டு போன மாதிரி கூட்டி கொண்டு சேப்போன்னு சொல்லுங்க. இல்லாயு ஹாதபிக்கும், ஒருவேளை உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது விதி விலக்கு, அதையும் சேர்த்தே சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா என்னமோ ஒன்று ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஆனது அவனுக்கு ஆச்சு நான் எடுத்துக்குவேன்,
ஆனா அவனுக்கு மட்டும் ஏதாவது பிரத்யேகமா ஆச்சுன்னா ஒத்துக்கவே முடியாது. நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அல்லாஹ் முன்னிறுத்தி எனக்கு ஒரு உறுதிமொழி தாங்க, அப்படி தந்தாலே தவிர உங்களுக்கு நான் உங்களோடு இந்த யூசுஃபின் சகோதரரை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாக்கூப் நபி சொல்றாங்க. அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறாங்க. அவரையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு போறாங்க. போற இடத்துல அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரரை தன்னோடு இருத்தி வைத்துக் கொள்வதற்காக ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். அவர்களுடைய ஒரு அளவு பொருளை அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரக்கால் மாதிரியான ஒரு பொருளை இந்த தன் சகோதரருடைய மூட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு கடைசியில எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி வாங்கி அப்படி கிளம்பி புறப்படுற நேரத்துல ஆளை விட்டு கூப்பிடுறாங்க. ஐயத்துகுல் அவீர் இன்னக்கும் சாரிக்கும், ஓ கூட்டத்தாரே பயணிகளே, இன்னக்கும் சாரிக்கும், நீங்கள் திருடர்கள் அப்படின்னு பின்னாடி இருந்து சத்தம் வந்த உடனே இவங்களை அலறி போயிடுறாங்க. திருடர்களாக திருடலாம் இல்லைங்க. காலு தல்லாஹி லக்கத அலிம் தும்மா ஜிஹ்னாலி நுஃப்ஸித ஃபில் அர்த், நாங்கள் இந்த பூமியில குழப்பம் செய்யறதுக்காண்டி வரல. வமாக்குன்னா சாருகி, நாங்கள் திருடக்கூடியவர்களும் இல்லை, அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லப்பா எங்க மன்னருடைய அளவு பாத்திரத்தை காணோம். சரி வாங்க செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் செக் பண்றாங்க. யூசுப் நபியின் சகோதரருடைய அந்த மூளைக்குள்ளே ஏற்கனவே ஒளித்து வைக்கப்பட்ட அந்த அளவு பாத்திரம் கண்டெடுக்கப்படுகிறது. யூசுப் நபி அவர்கள் அவரை தன்னுடைய சகோதரரை கைது செய்வதை போல கைது செய்து கொள்கிறார்கள். இப்ப இவருடைய நிலை என்ன? இவர்கள் குற்றவாளிகளா? இவர்கள் திருடர்களா? இவர்கள் உண்மையிலே திருடவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு எதிரான சாட்சியம் கண்ணுக்கு முன்னாடி நிரூபணமாகி நிற்கிறது. அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு எல்லா வகையான முகாந்திரங்களையும் பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் அவர்களுக்கு. இப்பொழுது அவர்கள் வந்தது உண்மையிலே தந்தைக்கு துரோகம் செய்கிற எண்ணம் அவர்களுக்கு துளியும் கிடையாது. தன் சகோதரனுக்கு எதிராக ஏதேனும் ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவிற்கு கூட கிடையாது. நியாயமாகவே மன்னரை பார்ப்பது, தானியத்தை பெறுவது, தன் குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்களோடு தன் ஊருக்கு திரும்ப செல்வது என்பதை தவிர இந்த கட்டத்தில் அவர்கள் எந்த பிழையும் எந்த தவறும் செய்யவே இல்லை. ஆனால் அவர்கள் தவறு செய்தவர்களாக, குற்றவாளிகளாக, திருடர்களாக அந்த சபையிலே நிறுவப்படுகிறார்கள், நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன பண்றதுனே தெரியல. கையறு நிலையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலஹு அபன் ஷைகன் கபீரன், இவருக்கு ஒரு முதிய வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கிறார். நீங்கள் தேவைப்பட்டால் அவருக்கு பதிலாக எங்களில் ஒருவரையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை நாங்கள் உபகாரம் செய்கிறவராக, நல்ல காரியம் செய்கிறவர், நல்ல மனுஷனை நாங்கள் பார்க்கிறோம், தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு வேற ஆள புடிங்க என்று கெஞ்சுகிறார்கள். காலம் ஆதல்லா, யூசுப் நபி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்நவுகுத இல்லாமம் வஜதுனா மதானா அழிந்தோ, யாரிடத்துல பொருள் கண்டெடுக்கப்பட்டு அந்த ஆளை விட்டுவிட்டு வேற ஆளை கைது செய், அதெல்லாம் சரி கிடையாதுப்பா, அதை ஏத்துக்க முடியாதுன்ட்டாங்க. அதில் வந்திருந்த கூட்டத்திலே அந்த சகோதரர்களிடத்தில் ஒருத்தர் சொல்றாரு, தந்தை இடத்துல என்ன சொல்லிட்டு வந்தோம் தெரியுதா உங்களுக்கு, நினைவு இருக்கா? அலம் தாலமும் அண்ணா அபாக்கும் கதா கதா அலைக்கும் மோசிக்கா மினல்லா, நீங்கள் நம்முடைய தந்தை இடத்துல கொடுத்துட்டு வந்த அந்த உறுதிமொழி நினைவு இருக்கிறதா? மா ஃபர்ரத்தும் ஃபி யூசுப், ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்திலே நடந்து முடிஞ்சது நினைவு இருக்குதா? அதையே அவர் இன்னும் மறக்கல. அதிலிருந்து அவர் இன்னும் மீண்டு வரல. எப்போ? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. சிறு குழந்தையாக கடத்தப்பட்ட, வெளியேற்றப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரியவராகி, பொறுப்பாளராகி, ஒரு மன்னர் சபையிலே அமைச்சராக இருக்கிற அளவிற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அவ்வளவு காலங்கள், நீண்ட நெடிய காலம் ஓடி இருக்கிறது. ஆனால் அதையே நம்முடைய தந்தை இன்னும் மறக்கல. இப்போ சொல்லிட்டு வந்திருக்கிறோம், என்ன ஆனாலும் சரி நாங்க இவரை கூட்டிட்டு தான் வருவோம்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், என்னால் திரும்ப வர இயலாது. அதுல ஒருத்தர் சொல்றார், நான் வரமாட்டேன்பா, நான் இங்கே இருந்துக்கிறேன். அவ எழுதனலி அபி, அல்லது என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தரணும். இல்ல நீங்க செஞ்சது தப்பு இல்லப்பா, என்ன பண்ணுவீங்க, வாதிக்கிட்டிய வாங்கன்னு என் தந்தை சொல்லணும். அவ அஹக்கும் அல்லாஹு, அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கணும். அல்லாஹு கைருல் ஹாக்கிமீன், தீர்ப்பளிக்கிறவர்களில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன். அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றானோ அது வரைக்கும் நான் இங்கே இருந்துடுறேன். என் தந்தையை சந்திக்கிற திராணி, அவர்களிடத்திலே பேசுகிற எந்த ஆற்றலும் எனக்கு இல்லை என்கிற அளவிற்கு முடிவெடுத்து ஒருத்தர் அங்கேயே உட்கார்ந்துறார். எப்படிப்பட்ட கையறு நிலையில் இருக்கிறார்கள். குற்றம் செய்யல, அன்னைக்கு செஞ்சது குற்றம். யூசுப் நபி விஷயத்தில் அவர்கள் பிழை செய்தது, தவறு செய்தது உண்மை, நிஜம். அதற்காக தண்டிக்கப்பட்டால் அது ஏற்புடையது என்று நாம் ஒத்துக்கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதியில உலகத்திலே எல்லாவற்றிற்கும் உடனடியாக தீர்ப்பு வழங்குகிற ஏற்பாட்டை அல்லாஹ் செய்யல. ஆனால் காலச்சக்கரத்தை சுழல வைப்பதன் வழியாக நமக்கு அல்லாஹ் பாடம் நடத்துவான். நாம் ஒரு இக்கட்டிலே மாட்டிக்கொண்டு தப்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று நாம் காத்திருக்கிற தருணத்திலே எல்லா வாசல்களையும் அடைத்து அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துவான். யோசித்துப்பார், கடந்த காலத்தில் நீ செய்த பிழையை யோசித்துப்பார். இன்னைக்கு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு கடந்த காலம் நினைவுக்கு வரவே மறுக்கிறது.
அந்த நேரத்தில் அவர் துடிக்கிறார், ஐயோ நான் செய்யவே இல்லை, என்ன பண்றது, என்ன சுத்தி எல்லாம் அநியாயக்காரனா இருக்கிறான், எவனுமே நீதியா பேச மாட்டேங்கிறான், அவன் போய் பண்றான், இவன் போய் பேசுறான் என்றெல்லாம் அந்த நேரத்து இக்கட்டை பற்றி புலம்புகிறார்களே தவிர இந்த இக்கட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு நான் ஆளானதன் பின்னணியிலே கடந்த காலத்தில் நான் செய்த பிழைகள் இருக்கிறதா என்று நாம் யோசிக்கிறோமா? இருக்கும். நம்முடைய வாழ்வே அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. அப்படி நாம் யோசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு காலத்திலும் பிறருக்கு அநீதம் செய்யவோ அல்லது தவறிழைத்து விட்டு அந்த தவறை நியாயப்படுத்தவோ அல்லது தவறு செய்துவிட்டு தான் தவறே செய்யவில்லை என்று வாதிடவோ அப்படிப்பட்ட குற்றவாளிகளாக நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம். ஏன், நாளை ஒரு நாள் எந்த தவறும் செய்யாத நேரத்திலே தவறிழைத்தாய் என்று நான் குற்றம் சாட்டப்பட்டால் எனக்கு எந்த புறத்திலிருந்தும் அல்லாஹ்வின் உதவி வரவே வராது என்கிற பாடம் நமக்கு இந்த வரலாறு சொல்லித் தருகிறது. இதை மட்டும் மனசுல திரும்ப திரும்ப அசை போட்டு பாருங்க. பாவங்களை பற்றிய, தீமைகளை பற்றிய, அநியாயங்களை பற்றிய, சமூக குற்றங்களை பற்றிய, பிறருக்கு நாம் செய்யக்கூடிய பிழைகளை பற்றிய எல்லா பார்வைகளும் தலைகீழாக மாறும். நல்ல மக்களுக்கு அப்படித்தான் சிந்தனை வரும். இவ்வளவு பெரிய நெருக்கடியில் மாட்டினதுக்கு ஏற்கனவே என்ன செஞ்ச, அதிலிருந்து தௌபா. யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க? மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு பிறகு ஐயோ உள்ள மாட்டிக்கிட்டேன், என்னடா இது இப்படி ஒரு நெருக்கடி அப்படின்னு நெருக்கடியை பத்தி நினைக்கல. இந்த நெருக்கடிக்குள்ள நான் மாட்டினேன், ஏற்கனவே நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், அதனால மாட்டி இருக்கிற பொழுது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். பதன்னூனி இஸ்ஹப முகாலிபன், அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, மீனுடையவர் கோபப்பட்டு கொண்டு போனார், எங்க போவார் அல்லாஹ் கேட்கிறான். ஃபலன்ன அல்ல நக்திர் அலை, அவர் மீது நாம் சக்தி பெற மாட்டோம் எண்ணிக்கொண்டு அவர் போனாரா? அவர் எங்க போவாரு? அதை நினைச்சு பார்க்கிறான். ஆகா இவ்வளவு பெரிய பிழையோடு வந்துட்டோமே, அந்த தவறான சிந்தனை தான் இன்றைக்கு இந்த நெருக்கடிக்கு காரணம். அப்படி ஆனால் அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்போம் என்று தான் இருக்கிற இந்த இக்கட்டிலிருந்து தப்பிப்பதற்கு கடந்த காலத்தில் தான் செய்த தவறிலிருந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தெரியுதா? நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்ன? அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதுதான் வழி நம்ம நினைப்போம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? அதுவும் வழிதான், அது மட்டுமே வழி இல்லை, கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேள், அதுவும் ஒரு வழி, அதுதான் ஆக சிறந்த வழி. மீண்டும் அந்த பாவத்தின்பால் நீ விழாமல் உன்னை பாதுகாக்கிற வழி, அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் உன்னை தேடி வருகிற வழி. எது? எந்த நெருக்கடி வந்தாலும் இதற்கு பின்னால் நான் செய்த பிழை என்ன என்று யோசிக்கிற, அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிற ஒரு பக்குவம். தமிழிலே இன்றைக்கு திருமறை குர்ஆன் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு மிக மிக எளிதாக நம்முடைய தாய்மொழியிலேயே திருமறை குர்ஆனை வாசித்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏராளமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது. புத்தகமாக, டிஜிட்டல் வடிவத்திலே, மொபைலிலே, கம்ப்யூட்டரிலே, எல்லா வடிவத்திலும் ஏராளமான பேர் திருமறை குர்ஆனை மொழிபெயர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு மொழிபெயர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மொழிபெயர்ப்புகள் தமிழில் வந்து விட்டது. ஒரு நூற்றாண்டு கால இடைவெளியில் 16 மொழிபெயர்ப்புகளானால் முதல் மொழிபெயர்ப்பின் வரலாற்றை படித்து பார்த்தால் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். முதல் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு அச்சாரம் விட்டது திருச்சி. திருச்சியிலும் குறிப்பாக நாம் இருக்கிற இதே பகுதி பாலக்கரை, இங்க இருக்கிற பரிமள சுன்ன ஜமாத் என்கிற அந்த மக்கள் குழுவும் அந்த ஜமாத்தும் திருச்சியில இருக்கிற மிக பிரபலமாக மக்கள் மத்தியிலே அறியப்பட்டிருக்கிற நானாமூனா, ஹாஜாமியான், ஜமால் முகமது சாஹிப் ஆகிய அந்த குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டுதான் அந்த பணியை அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. காஜாமலை பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு பில்டிங், இந்த பில்டிங்ல வச்சுதான் அச்சு கோர்த்து மொழிபெயர்ப்பு பணி, அச்சிடப்படுகிற பணி துவக்கமாகிறது. தமிழகமே எதிர்ப்பு, தமிழ் பேசுகிற இடங்களில் எல்லாம் எதிர்ப்பு. தமிழில் திருக்குர்ஆனை மொழிபெயர்க்கிறார்களா? அது எப்படி முடியும்? அது எப்படி கூடும்? ஆலிம்கள் ஜும்மா உரைகளில் போட்டு தாக்குகிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கை, எங்கெல்லாம் தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அந்த மொழிபெயர்ப்புக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் முடுக்கி விடப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வசவுகளும், ஆலிம்கள் படையெடுத்து அவர் மீது. ஒரு கட்டத்தில் இந்த நிர்வாகத்துக்கும் ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவிக்கும் இடையில ஒரு கருத்து முரண்பாடு, 2 பேரும் விலகிறாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணி நின்று போகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறாரு, செய்வோம்னு நினைக்கிறாரு, முடியல, விட்டுறாரு.
ஒரு கட்டத்தில் திருமறை குர்ஆனை மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு கொடுப்பது ஆகச் சிறந்த பணி, உன்னதமான பணி. ஆனால் அதை செய்வதற்கான வசதிகள், வாய்ப்புகள், பொருளாதார உதவிகள் நமக்கு இல்ல. விட்டுருவோம்பா, நமக்கு எதுக்கு, எல்லாரும் வேற திட்டிட்டு வர உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவ்வளவு ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கிட்டு இதை செய்யணுமா என்று அந்த பணியை கைவிட்டு விடுகிறார். கால ஓட்டத்திலே சில மாதங்கள், சில ஆண்டுகள் கிடைக்கிறார். அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே ஒரு ஊருக்கு பயானுக்காக, நிகழ்ச்சிக்காக செல்கிறார். இரவுல பயான் சொற்பொழிவெல்லாம் முடிச்சுவிட்டு ட்ரெயின்ல ஊருக்கு திரும்பணும். ஊர்க்காரர்கள், ஜமாத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் இடத்துல ட்ரெயின் வந்துடும், நீங்க கிளம்பி போகணும்னு சொல்லிவிட்டு அவரை மரியாதையா ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அங்கே தடுப்பு போடப்பட்டிருக்கிறது. கம்பி கம்பியா, ஓட்ட ஓட்டையா ரயில்வே ஸ்டேஷன்ல தடுப்பு இருக்கும் தானே. இவர் ட்ரெயின் வர எதிர்பார்த்து அங்கே நிற்கிறவர் சும்மா அப்படியே அந்த ஓட்டைக்குள்ள கைகளை விட்டு விட்டு சும்மா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி கையை விட்டு விட்டு விளையாட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு கட்டத்தில் கையை உள்ள விடுறாரு, விட்ட கையை எடுக்க முடியல, விரல் மாட்டிக்கிச்சு. எடுக்க ட்ரை பண்ணார், வரல, ட்ரெயின் வந்துருச்சு. என்னமா ஒன்றும் பண்ண முடியல, வந்த ட்ரெயின் போயிடுச்சு. நள்ளிரவு ஒரு ட்ரெயின் மட்டும்தான். அப்பெல்லாம் இப்ப மாதிரியா ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா வசதி, மொபைல், வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாது. இரவு ஒரு வாய்ப்பும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஊரை பார்க்க போயாச்சு. மாஸ்டர், அவர், இவர் எல்லாரும் காலி, தன்னந்தனியா நிக்கிறாரு. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டமே என்ற சிந்தனையிலிருந்து மீண்டு நாம் ஏன் மாட்டினோம் என்று அடுத்து யோசிக்கிறார். அந்த யோசனையின் பின்னணியிலே அவருக்கு தோன்றுகிறது, அல்லாஹ்வின் வேதத்தை மொழிபெயர்த்து கொடுக்கிற ஒரு பணியை எடுத்தோம், அதை பாதியிலே விட்டுவிட்டு வேறு சங்கடங்களுக்காக, முகத்தாட்சணைகளுக்காக, நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாட்டிற்காக அந்த பணியை பாதியிலே நிறுத்தியது நாம் செய்த பிழை அல்லவா? இந்த பிழையை நாம் சரி செய்தாக வேண்டும். அல்லாஹ் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நேரத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை, இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறான் போலும் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. உடனே முடிவெடுக்கிறார், அல்லாஹ்விற்காக நான் எடுத்த பணியை மீண்டும் எப்பாடுபட்டேனும் அதை முடித்தே தீர்வேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அதிலிருந்து வந்ததுக்கு பிறகு மீண்டும் பயணங்களை தொடர்கிறார். பல்வேறு ஊர்களுக்கு பயணிக்கிறார், பல பேரிடத்தில் உதவிகளை கேட்கிறார், மொழிபெயர்ப்பை ஆரம்பிக்கிறார். முதல் மொழிபெயர்ப்பு புத்தகத்தை தமிழகத்தில் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை, கடும் எதிர்ப்பு. இங்கிருந்து 2 கண்டெய்னர்கள் நிறைய திருமறை குர்ஆன் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் அனைத்தும் 2 கண்டெய்னர்களில் மலேசியாவிற்கு பயணப்படுகிறது. மலேசியாவின் துறைமுகத்திற்கு திருமறை குர்ஆனின் பிரதிகள் சென்று சேர்வதற்கு முன்பாக தமிழகத்திலிருந்து செய்தி சேர்கிறது. துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். தமிழகத்தில் வெளியிட முடியாத திருமறை குர்ஆன் மொழிபெயர்ப்பை, தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை மலேசியாவில் வெளியிட கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனுமதிக்க கூடாது என்று அதிகார வர்க்கத்தின் துணை கொண்டு தடை செய்கிறார்கள். 2 கண்டெய்னர்கள் நிறைய கொண்டு செல்லப்பட்ட திருமறை குர்ஆனும் மலேசியாவின் கடல் கரையிலேயே அப்படியே கடலிலே அழித்து எல்லாம் அழிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய வரலாறு நினைக்கிறீங்க? இன்னைக்கு சாதாரணமா தெரியுது, இன்றைக்கு மிகச் சாதாரணமான, அன்றைக்கு எத்தனை பெரிய தியாகம், எத்தனை பெரிய வழி. அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங் ஈஸியான காலமா? இன்னைக்கு இருக்கிறது. அவர் கோர்த்த அச்சு இன்னும் இருக்கிறான், அவருடைய மகள் வழி பேரன் கையில வச்சிருக்கிறான். அன்னைக்கு காஜாமலையில உட்கார்ந்து அச்சு கோர்த்து பிரிண்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல துவக்கத்துல, அது இன்னைக்கும் அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அப்ப இத்தனை பெரிய அதை 2 பாகமாக வெளியிட முயற்சித்தார். முதல் பாகம் முழுவதுமாக கடலிலே கொட்டப்பட்டு விட்டது, வேற வழி இல்லை. திரும்ப அடுத்து மீண்டும் விடல. அன்னைக்கு எடுத்த முடிவை நான் விட மாட்டேன், எத்தனை இழப்புகள் துன்பங்கள் வந்தாலும் விட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறான், அதனால சும்மா விலகிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் முயற்சிப்பேன். மீண்டும் முயற்சிக்கிறார். ஹைதராபாத் நிஜாமை போய் பார்க்கிறார். ஹைதராபாத் நிஜாமுடைய உதவி கிடைக்கிறது. அந்த உதவியின் பேரில் அடுத்த பாகத்தை மொழிபெயர்த்து அவருடைய உதவியின் பேரிலேயே அந்த மொழிபெயர்ப்பு வெளியாகி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் வந்தது. அது தொடர்ந்து நீண்ட வரலாறு. நாம சொல்ல வர்ற செய்தி இந்த வரலாற்றுக்காக அல்ல. ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கடி, அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய கவனமும் அறிவும் சிந்தனையும் எங்கு செல்ல வேண்டும் என்றால், கடந்த காலத்தில் நான் செய்த பிழைகள் என்ன, நான் செய்த தவறுகள் என்ன, அந்த தவறுகளில் இருந்து மன்னிப்பு கேட்பதன் வழியாக அந்த இக்கட்டிலிருந்து காத்துக்கொள்கிற ஒரு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் பிரச்சாரத்தை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது
அந்த மக்களுக்கு நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், அப்படியெல்லாம் சொன்னேன், ஒருத்தன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் அப்படின்னு அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வால் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. நான் அந்த மக்களிடத்துல சொன்னேன், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேளுங்க, பாவ மன்னிப்பு கேளு, இஸ்திக்பார் செய். அப்படி செஞ்சா அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தருவான், புள்ளைய தருவான், தோட்டத்தை தருவான், மழையை தருவான். நான் சொன்ன அல்லாஹ் ஒருத்தனுமே கேட்கல. நூஹ் நபி சொன்னது என்ன? மன்னிப்பு கேள், அந்த மன்னிப்பு செல்வத்தை தரும். செல்வம் இல்லையே, செல்வம் இல்லையே, செல்வம் இல்லையே, காசு இல்ல, வருமானம் இல்ல, லாபம் இல்ல, வியாபாரம் இல்ல, மன்னிப்பு கேள். அல்லாஹ் வியாபாரத்தை வியாபாரத்தை அது மட்டும் கேட்காது, அல்லாஹ் என்ன மன்னிச்சு. பிள்ளையிலே 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 பிள்ளையை கேளு, அதோட நிப்பாட்டாது, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, சேர்த்து கேளு. தோட்டம் வச்சிருக்கேன், தண்ணி இல்லையே, தண்ணி இல்லையே, தண்ணியை தாழ மட்டும் கேட்காது, அதையும் கேளு, அதோட சேர்த்து அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க. கடந்த காலத்தில் நாம் செய்த பிழைகளை எண்ணி எண்ணி நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும். ஏனெனில் இது இறைவனின் நியதி. நாம் கடந்த காலத்தில் செய்த பிழைகளின் பலன்களை அறுவடை செய்யாமல் இருக்கவே முடியாது. ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நன்மை செய்தவரும் அதையும் கண்டுகொள்வார், அணு அளவு தீமை செய்தவர் அதையும் கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற பாடத்தை மனதிலே ஏந்தி வாழ்கிறார்.